இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் யுன்ஷியை காமிக்கிறாங்க. அங்கே ஒரு பையன் நம்ம ஹீரோயின்ட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்க்குறான். பட் அவள் பயங்கரமாக கோவமாயிட்டு போட்டு அடி அங்கே வெளுத்து விட்றா. அப்போ அங்கே சில கார்ட்ஸ் வராங்க. இப்படி உங்களோட ரியல் பேரண்ட்ஸ் உங்களை வந்து திரும்ப வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் வந்திருக்கோம். வாங்க மேடம் சிட்டு அங்கே கூட்டிகிட்டு போகும்போது அவங்க அந்த வளர்த்தம்மாங்க நம்ம ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. உன்னோட சொந்த பேரண்ட்ஸ் ரொம்பவே பெரிய பணக்காரவங்க. நீ இதுக்கப்புறம் சந்தோஷமாக அந்த வீட்டில் போய் வாழணும் ஆசைப்படுறேன் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. அப்பாங்க அந்த டிரைவர் வீட்டுக்கு நீங்கள் போகிறதுல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா அந்த வீட்டில் ரொம்பவே ரூல்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்றத சொல்கிறாரு. அங்கே வீட்டில் அவங்க அம்மாங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஐ திங்க் இந்த யுன்ஷியை நம்ம திரும்ப வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர டிசிஷன் கரெக்டானது இல்லைன்னு நினைக்கிறேன். வில்லேஜ்லேயே வளர்ந்துருக்கா. ஸோ அவளை கூட்டிகிட்டு வந்தால் இங்கே ஏதாச்சும் பிரச்சனையாக இராதான்னு சொல்லிட்டு பேசினதுமே அப்போ அவங்க தாத்தா சொல்கிறாரு, என்ன பேசிகிட்டு இருக்கா, அவள் நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம எப்படி வந்து அவள் நல்லபடியாக இருக்கான்னு தெரிஞ்ச பிறகும் வேறு ஒரு வீட்டில் போய் இருக்க விட முடியும். கண்டிப்பாக அவள் நம்ம வீட்டுக்கு வரணும்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அதெல்லாமே வந்து கேட்குறா. பட் எதுவுமே கண்டுக்கல. அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கல, வணக்கம் செலுத்தலை. அவள் பாட்டு கால் மேலே கால் போட்டவங்க வந்து உட்காந்துக்கிறா. அவங்க ரொம்பவே கோவமாயிட்டு, என்ன மாதிரி பொண்ணு இவ, எப்படி வந்து திமிரா இருந்துட்டு இருக்கா பாருங்க, இவளுக்கு எதுவுமே வந்து தெரியலை, இவளுக்கு நம்ம தான் எல்லாமே கற்றுக் கொடுக்கணும் போலன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே கோவமாயிட்டு இருக்காங்க. அப்பாங்க நம்ம வீட்டு பொண்ணு வந்துட்டா அது முடிக்க ஹாப்பி, ஃபஸ்ட்டு நீங்கள் அவளுக்கு கூட்டிகிட்டு போய் ரூமை காமிங்கன்னு சொன்னதுமே அவங்களுமே ரூமை காமிக்க அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்பாங்க உன்னோட எதிர்த்த ரூமில் தான் உன்னோட சிஸ்டர் இருக்கா. அவள் எப்பயுமே படிப்பில் ரொம்பவே கவனமாக இருப்பா, ரொம்பவே வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டாக படிச்சுட்ருப்பா. ஸோ நீ அவளுக்கு வந்து தொந்தரவு பண்ணுற மாதிரி ஷவுட் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ற சொன்னதும், நான் அப்படி ஷவுட் பண்ணக்கூடாதுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்கிட்ட பொலைட்டாக பேசி பழகணும். என்கிட்ட நீங்கள் ரொம்பவே கோவத்தை காமிச்சிங்கன்னா அதுக்கு பதில் அப்படி தான் ரிப்ளை வரும்னு அவள் சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆயிடுச்சுக்கு. பிறகு நம்ம ஹீரோயின்ட்ட அவங்க பிரதர் கால் பண்ணி, என்னப்பா அந்த வீட்டில் எல்லோரும் உன்னை நல்லபடியாக பார்த்துக்குறாங்களான்னு சொன்னதும், பெரிய பணக்கார வீட்டில் ரூல்ஸ் எல்லாமே எப்படி இருக்கணும் உனக்கு தெரியல, வீட்டில் அட்ஜஸ்ட் பண்ண நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு அவள் சொல்கிறான். அப்பாங்க அந்த மெய்ட் பார்த்தாங்க நம்ம ஹீரோயினோட அம்மாட்ட, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இந்த பொண்ணுக்கு நான் வந்து ரூல்ஸ் எல்லாமே கற்றுக் கொடுக்க ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பெரிய கட்டையை தூக்கிட்டு வந்து, இந்த வீட்டில் வந்து ரூல்ஸ் எல்லாத்தையுமே நீ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். நீ வந்து என்ன மாதிரிலாம் வந்து அங்கே வந்து பேசிகிட்டு இருக்க, இவ்வளோ சவுண்டாக பேசிகிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே, நீ ஃபஸ்ட்டு இந்த வீட்டோட மெய்டு தான், அதை வந்து புரிஞ்சுக்கிட்டேன்னா நல்லதுன்னு நினைக்கிறேன். நீ இப்படி என்கிட்ட இந்த மாதிரி பேசினேன்னா உன்னை ஜாப்பை விட்டு நான் தூக்கிடுவேன், அது உனக்கு நல்லது கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே மிரட்டுற மாதிரி பேசினதுமே அந்த லேடி ரொம்ப பயந்து போயிடுறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அவங்க பிரதரோட சேர்ந்து அங்கே வெளியே போயிட்டுருக்கா. நான் ஸ்லீப்பிங் பில்ஸ்லாம் வாங்கணும்னு சொன்னதும், நீ இப்படிலாம் வாங்கி இதை யூஸ் பண்ணக்கூடாது, அதுக்கப்புறம் நீ அடிக்ட் ஆயிடுவேன்னு சொன்னதுமே, அதை பற்றி நீ கவலைப்படாத, சொல்கிறத மட்டும் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க அந்த மெடிக்கலுக்கு போய் அங்கே ஸ்லீப்பிங் பில்ஸ் கேட்டதுமே, நீங்கள் சீட் எதுவுமே கொடுக்காம நான் எப்படி வந்து உங்களுக்கு கொடுப்பேன்னு சொன்னதும், நீ இப்போ கொடுக்கலன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக உன் கையை காலை உடச்சிருவேன்னு சொல்லிட்டு அந்த பையனை மேட்டிட்டுருக்கா. ஸோ அந்த பையனோட நேம் வந்து ஷென். அவன் ரொம்ப பயந்து போயிட்டு, இந்தாங்க மேடம் சொல்லிட்டு அங்கே கொடுத்து வச்சான். பிறகு அங்கே ஷாவுன்ற பையனை போய் மீட் பண்ணிட்டு பார்த்தையில் அவள் என்ன மாதிரி என்னை மிரட்டிட்டு போயிட்டுருக்கான்னு, அவள் வந்து ரொம்பவே ஹை டோஸ் வாங்கிட்டு போயிருக்காப்பா, அதை வந்து போட்டால் நான் அவள் உடம்பு தாங்குமான்னு கூட தெரியலை, கண்டிப்பாக நீ வந்து இதை ஸ்டாப் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோயின் போயிட்டு இருக்கும் போது அங்கே ஏகப்பட்ட ரவுடிங்க வந்து அவளை அங்கே புள்ளி பண்ண ட்ரை பண்ணதுமே, ஐயோ இவங்க பாரு எத்தனை பசங்க அந்த பொண்ணை சுற்றி வளைச்சிருக்கானுங்கன்னு, அந்த பொண்ணை வந்து சும்மா மட்டும் விட மாட்டானுங்க, கொலையே பண்ணிடுவானுங்கப்பா, நீ தான் அந்த பொண்ணை போய் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே சிசிடிவி கேமரா எல்லாமே இருக்காது, அது மூலமாக தான் பார்த்துட்டு இருக்கும்போது அவன் எங்கள் ஆளை அனுப்புறதுக்கு முன்னாடியே ஹீரோயின் எல்லா ரவுடிங்களையும் போட்டு அடி அங்கே வெளுத்து விட்டுறா. ஸோ அதை பார்த்துட்டு அவன் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு அங்கே யார்கிட்டயே கால் பண்ணி அந்த பொண்ணை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு வேணுமே அப்படின்ற சைட்டு அங்கே விசாரிக்க சொல்கிறான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு ரொம்ப கூல் அங்கே சாப்பிட்றதுக்காக கிளம்பி வந்ததுமே அப்பாங்க அந்த லின்னுமே உட்காந்துட்ருக்கா, அவங்க ஃப்ரெண்டு ஜீமே இருக்கான். அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ என்ன மாதிரி பொண்ணு, உன் சிஸ்டர் பாரு மார்னிங்கே 5 o'clockலாம் எழுந்திரிச்சிருவா, அவ்வளோ மாதிரி நீயுமே வந்துட்டு இருக்கணும், உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அங்கே உடனே அந்த லின் சொல்கிறா, சிஸ்டர் நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரூல்ஸ் எல்லாத்தையுமே நானே வந்து டீச் பண்ணுறேன். ஸோ நீங்கள் நல்ல பொண்ணாக வந்து தாத்தாக்கு அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி மாறலான்னு சொன்னதும், அவள் வில்லேஜ்லேருந்து வந்தவ, உன் கூட சேர்ந்து என்றைக்குமே அவளுக்கு காம்படிஷனே கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப நம்ம ஹீரோயினை மட்டம் தட்டி பேசிகிட்டு இருக்காங்க. பட் அவளுக்கு எதை பற்றியுமே கவலை கிடையாது. அப்போ அங்கே ஜீ வந்து நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, இந்த பொண்ணு பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கா, ஸோ இவ கூட சேர்ந்து ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கணும்னு சொல்லிட்டு அவன் அங்கே ஐடியா பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ அங்கே தாத்தா ஹீரோயினுக்கு பெய்ஜிங் ஸ்கூலில் வந்து அட்மிஷன் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே டிசைட் பண்ணுறாரு. அங்கே ஸோ வந்து அதை கேட்டுட்டு அவங்க அம்மா, நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இவ்வளோ மாதிரி வந்து ஆளுங்களெல்லாம் அந்த ஸ்கூலில் வந்து எப்படி எடுத்துக்குவாங்க, கார்பேஜ் எல்லாம் போய் சேர்த்துக்குவாங்க
பேசுவாங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணதுமே எப்படியாச்சும் பேத்திக்கு வாங்கி ஆகணும் உனக்கு வந்து தெரியல நீ பேசுன்னு சொன்னதும் அங்கே அவனுமே ஓகேன்னு சொல்கிறான். அப்போ அங்கே லின் வந்து டொனேஷன் கொடுத்தா கண்டிப்பாக வந்து ஏற்றுக்குவாங்கன்னு சொன்னதுமே ஸோ அவன் பேசிட்டு அங்கே வந்து இல்லை வந்து அவளை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னதுமே எனக்கு தான் ஆல்ரெடி தெரியுமேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே இன்னும் மட்டன் தட்டிட்டு இருக்காங்க. ஸோ நீ எதை பற்றி கவலைப்படாதம்மா, கண்டிப்பாக நான் வந்து உனக்கு அட்மிஷன் வாங்கி கொடுத்துருவேன்னு சொன்னதும் நீங்கள் எதை பற்றியும் ஃபீல் பண்ண தேவையில்லை, நானே எனக்கு வந்து எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிக்கிறவேன்னு அவள் சொல்கிறா. அவங்க அம்மா லின் தான் டாப்பில் வந்திருக்கான்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே அட்மிஷனை பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க, ஸோ அதனால தான் நான் வந்து இதை பற்றி சொல்லலைன்னு அவள் சொல்கிறா. யுன்ஷிக்கும் லின்னுக்கு வந்து கம்பேரிசனே கிடையாது. அவள் வில்லேஜில் வளர்ந்தவ, என் பொண்ணு பாருங்க எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு அந்த லேடி நம்ம ஹீரோயினை ரொம்ப மட்டமாக பேசுகிறாங்க. காம்படிஷன்லையுமே என் பொண்ணு வந்து அடுத்த தடவை கலந்துக்க போகிறா, ஸோ அதுலேயுமே அவள் டாப்பாக வந்துருவான்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் எதை பற்றியுமே கண்டுக்கல, அவள் பாட்டு அங்கே வந்து எந்திரிச்சு போயிடுறா. பிறகு அவங்க பிரின்சிபலை தான் போய் மீட் பண்ணுறா. அங்கே அவர் நீ மேக்ஸ் காம்படிஷனில் கண்டிப்பாக கலந்துக்கணுமா, நீ கலந்துக்கிட்டேன்னா வின் பண்ணுவேன்னு சொன்னதுமே எனக்கு அதில் எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாது, எனக்கு பெய்ஜிங் அந்த ஸ்கூலில் மட்டும் எனக்கு ஒரு சீட் வாங்கி கொடுத்துருங்கன்னு சொன்னதுமே சரி ஓகே நான் கண்டிப்பாக அதை வாங்கி கொடுத்துருவேன்னு அவர் சொல்கிறாரு. அம்மாவுக்கு அங்கே கால் வந்துடுது, உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் இப்படி சிபாரிசு பண்ணி அங்கே வந்து சீட்டு வாங்கியிருக்கீங்க, இது நல்லது கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அதை கேட்டுட்டு அவங்க ப்ளீஸ் இந்த விஷயத்தை பற்றி வெளியே தெரிஞ்சிடாமான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பட் அங்கே அவங்க வந்து சொன்னது நம்ம ஹீரோயினை பற்றியா இல்லை லின்னை பற்றியான்றது தெரியலை. வந்து டீச்சர்கிட்ட பேசிகிட்டு இருக்கதை பார்த்துட்டு இவன் என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கான்னு சொன்னதுமே நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவமாயிட்டு கேட்கும்போது உங்களுக்கு என்ன தெரியாதா, இவளோட அட்மிஷன் எல்லாமே ப்ராசஸிங் முடிஞ்சிருச்சு, அவளுமே ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணிட்டான்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு இவளுக்குலாம் யார் சீட்டு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த லேடிக்கு அங்கே ரொம்பவே வயிற்றுச்சலாயிட்ருக்கு. அந்த லின்னுக்குமே தான் அங்கே பசங்க எல்லாருமே விழுந்தடிச்சு எல்லாரும் அங்கே இங்கேயுமா ஓடினதுமே என்னாச்சு, ஏன் எல்லாரும் சேர்ந்து இப்படி ஓடிட்டுருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது உனக்கு தெரியாதா, ஸ்கூலில் ஒரு புதுசாக அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு கேர்ள் வந்திருக்கா, ஸோ அவளை பார்க்கறதுக்காக தான் போயிட்டுருக்கோன்னு சொன்னதும் இத்தனை வருஷமாக என்ன சுற்றி வந்தவனுங்க ஒரே நாளில் ஓன் பக்கம் நீ திருப்பிட்டியா, கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. லின் அங்கே பிரின்சிபலோட ரூமுக்கு போய் ஹீரோயினோட ரிப்போர்ட் அங்கே வந்து காமிச்சிட்ருக்கா. இங்கே பாருங்கள் இவள் சிபாரிசு பண்ணி தான் இங்கே வந்திருக்கா, இவளுக்கு இங்கே எந்த தகுதியுமே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்காக ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி இங்கே காமிக்கிறா போல். ஸோ அது எல்லாமே இங்கே பரவிடுது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே அதை வந்து பரப்பி விட்டதுமே இவள் ரொம்ப மோசமான ஸ்டூடெண்ட் போலப்பா, சிபாரிசு பண்ணி தான் உள்ளே வந்திருக்கா, இல்லை இவ்வளோ மாதிரி ஆளுக்கெல்லாம் இங்கே யார் சீட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. ஸோ அப்போ அங்கே நம்ம அங்கே கிளாஸ்க்குமே டீச்சர் வந்து அங்கே மேக்ஸ் சொல்யூஷன் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு செம்ம ஹீரோயினை வந்து போட சொன்னதுமே அவள் ஃபியூ செகண்டில் அதை எல்லாத்தையுமே போட்டு காமிச்சு 3 சொல்யூஷன்ஸ் வந்து அதுக்கு வந்து சொல்லியுமே டிஃப்ரெண்ட் அங்கே சொல்லி கொடுத்துடுறா, எல்லாருக்குமே புரிகிற மாதிரி. அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு உண்மையிலேயே இவ ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஸ்டூடெண்ட் தான், அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக ஃபேக்காக தான் இருக்கும், இவளை வந்து அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக பண்ணியிருக்காங்க, இப்போ டிசவானவ தான் இங்கே படிக்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அங்கே கூட படிக்கிற பொண்ணு அங்கே லின்ட்ட உண்மையிலேயே நீயும் உன் சிஸ்டருமே இன்டெலிஜென்ட்டான ஸ்டூடெண்ட்ஸ்ப்பா, அவங்க பேரண்ட்ஸ் உங்களை நினச்சி ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்களான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு இன்னுமே ஆத்திரமாயிட்டு சில ஆளுங்களை ஏற்பாடு பண்ணி ஹீரோயின் அங்கே வந்து அசிங்கப்படுத்த சொல்லிட்டுருக்கா. ஸோ அதே மாதிரி அந்த பசங்களுமே ஹீரோயின்ட்ட மிஸ்பிஹேவ் பண்ண வந்ததுமே போட்டு ஹீரோயின் மிதின்னு மிதிச்சு விட்றா. அப்போ அங்கே அவங்க பிரதர் வந்துடுறான், உன் ஃப்ரெண்டுங்க வந்து இப்படி தான் பொண்ணுங்ககிட்ட பிஹேவ் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு அவள் கேட்கும்போது அவனுங்க ஐயோ இவரோட சிஸ்டரான்னு சொல்லிட்டு அங்கே சாரி கேட்டுட்டாங்க. ஏன்னா அவங்க பிரதரோட சேர்ந்து போகும்போது இது எல்லாத்தையுமே வீடியோஸ் எடுத்து அவங்க சென்ட் பண்ணி விட்றா. எல்லாருமே அதை பார்த்துட்டு எல்லாம் போய் பசங்களை அடிச்சிட்டு இருக்காளே, இவ்வளோ மாதிரி ஒரு பொண்ணுக்கெல்லாம் வந்து இங்கே படிக்கிறதுக்கு தகுதியே கிடையாது, இவளை கண்டிப்பாக வந்து கிளாஸை விட்டு தூக்கணும்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. ஸோ அப்பாங்க அந்த லீன் உடனே நடிச்சிட்டு இருக்கான், என் சிஸ்டர் ஏதோ தெரியாமல் மிஸ்டேக் பண்ணிட்டா, ப்ளீஸ் நீங்கள் எல்லோரும் இப்படிலாம் பேசாதீங்கன்னு சொல்லும்போது ஹீரோயின் எதுவுமே பேசலை. அப்போ அங்கே பிரின்சிபல் ரூமுக்கு கூப்பிட்றாங்க. அங்கே நான் உள்ளே போனால் நம்ம ஹீரோ ஷாவுமே அங்கே தான் இருக்கான், நல்லா ஸ்மோக் பண்ணிட்டேன், எப்பாட்டி கால் மேலே கால் போட்டு அங்கே உட்காந்து பார்த்துட்ருக்கான். அப்போ இந்த பொண்ணு வந்துட்டு இங்கே இருக்கிறதுக்கே தகுதி கிடையாது, இவளை நம்ம வந்து ஸ்கூலை விட்டு தூக்கணும், இந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் படிக்கக்கூடாது, அது மற்றவங்களுக்கு தப்பான உதாரணம் ஆயிரும்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே வந்து உங்களை பிரின்சிபல் பொசிஷன்லேருந்து தூக்கணும்னு நினைக்கிறேன், ஏன்னா உங்களுக்கு உண்மையே தெரியாமல் நீங்கள் எதனால் வந்து மற்றவங்க மேலே பழைய போட்டு பேசுகிறீங்களான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு பேசினதுமே வெளியே இருந்த அந்த லீன் அதெல்லாமே கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. இந்த ஷாவ் இதுக்காக இவளுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு பார்க்குறா. அங்கே டைரக்டர்கிட்ட அவன் ஃபுல் வீடியோவை கொடுக்குறான். அந்த பசங்க வந்து ஃபஸ்ட் இவளை டீஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக தான் இவள் ஃபைட் பண்ணிகிட்ருக்கா. ஸோ எந்த உண்மையுமே தெரியாமல் ஒரு பொண்ணை காலேஜை விட்டு தூக்கணும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கீங்களே, கண்டிப்பாக இதுக்கான பனிஷ்மெண்ட்டை பேருக்கலன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு கோவப்படுறான். இந்த வீடியோஸ்லாம் எடுத்து யார் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு சென்ட் பண்ணாங்களோ அவங்கள கண்டுபிடிச்சி முதல் பனிஷ் பண்ணணும்னு சொன்னதும் அந்த லின் ரொம்ப பயந்து போயிட்டு நான் எதுவுமே பண்ணலைன்னு அவள் சொல்லிட்டுருக்கா. அப்போ அங்கே டைரக்டர் சொல்லிடுறாரு தன்னை காப்பாற்றிக்க தான் அவள் ஃபைட் பண்ணியிருக்கா, ஸோ இதில் அவளுக்கு எந்த ஒரு தப்புமே கிடையாது
கிடையாதுன்னு சொன்னதுமே இவளுக்கு வந்து போட்ட பிளான் எல்லாமே சொதப்பிச்சேன்னு சொல்லிட்டு வைத்தச்சல் ஆகிட்டு இருக்கு. ஆக பிறகு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவளுக்கு ப்ளீஸ் ஸ்லிப்பிங் பில்ஸ் எல்லாமே கொடுக்குறான். சரி என் கூட வா, நான் காரில் கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்கிறான். போனதுமே நம்ம ஹீரோயினுக்காக ஒரு பிரேஸ்லெட் கிஃப்டாக கொடுத்ததுமே இல்லை இதெல்லாம் எனக்கு வேணாம், நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்றத சொன்னதும், நீ இதுக்கு பதிலாக என் கூட சேர்ந்து ஒரு நாள் சாப்பிட மாட்டு வா, எனக்கு அது போதும்னு சொல்லிட்டு அவன் கூப்பிடுறான். ஸோ ஹீரோயின் எதுவும் பேசலை, பேசாமல் அங்கேருந்து போயிடுறான். வீட்டுக்கு அங்கே வந்ததுமே எல்லாரையுமே நீ இன்னைக்கு கேவலப்படுத்தியிருக்க, நீ பசங்களை தெருவில் போட்டு அடித்து அவமானமாக படுத்தியிருக்க, உன்னால் எங்களுக்கு தலை காமிக்க முடியலன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஸோ அப்போ அங்கே அந்த மெய்டுமே இந்த யூன்ஷி வந்து ரொம்பவே வந்து மோசமான பொண்ணு, இவள் வந்து மற்றவங்களுக்கு மரியாதையே கொடுக்க மாட்டா, என் டைமே இப்படி தான் திமிரா பேசுனான்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோயே நாங்கள் அந்த ஃபுல் வீடியோ காமிக்கிறா. தன்னை பசங்க வந்து ஃபஸ்ட்டு டீஸ் பண்ணாங்க, ஸோ காப்பாற்றிக்க தான் நான் பண்ணேன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அங்கே கோமாயிட்டு அந்த மெய்டையுமே போட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சு விடுறா. நீ இந்த வீட்டோட மெய்டு தான், நீ இந்த விஷயங்களில் தலையிடணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொன்னதும் அந்த லேடி பயந்து போயிட்டு ப்ளீஸ் என்னை வேலையை விட்டு தூக்கிறாதீங்கன்னு சொல்லிட்டு காலை பிடிச்சி கெஞ்சும் போது அப்போ அந்த லின் வந்து அவங்க ரொம்ப வயசானவங்க, நீங்கள் தயவு செஞ்சு வேலையை விட்டுலாம் தூக்கிறாத, அதுக்கப்புறம் அவங்க எங்கே போவாங்கன்னு சொல்லிட்டு பேசினதும் நானுமே பார்த்துட்ருக்கேன், ஸ்கூலில் வந்ததுலேருந்தே நீ என் பின்னாடியே சுற்றிட்டு ரொம்ப என்னை டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கேன், என் பொறுமைக்கே அளவு இருக்குது, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேனே தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்க மிரட்டினதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்பவே பயமாயிருது. அப்போ அங்கே தாத்தா நீ யூன்ஷியை எப்படி கோவப்படுத்தலாம், ஃபஸ்ட்டு நீ பண்ணது தப்பாவட்ட சாரி கேளு அப்படின்ற சொல்கிறாரு. ஸோ அவளுக்கு கேட்க விருப்பம் இல்லைனாலுமே அங்கே வந்து வேறு வழி இல்லாமல் அங்கே சாரி சொல்ல வேண்டியதாக இருக்குது. நெக்ஸ்ட் டே எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்போ அங்கே தாத்தா அந்த லின்ட்டை நான் உனக்காக பியானோ இல்லாமல் கற்றுக் கொடுக்குறதுக்கு டீச்சர் ஏற்பாடு பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக நீ போய் கற்றுக்கலான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவள் ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கா. அப்போங்க நம்ம ஹீரோயினுமே சாப்பிட வந்ததுமே அப்போ அந்த லின்மே நீயுமே வந்து கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஏன்னா மியூசிக் என் கூட சேர்ந்து வான் சேர்த்து அங்கே கூப்பிடும் போது அப்போ அவங்க அம்மா அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, நீ வந்து போகணுன்னு அவசியம் கிடையாதுன்னு சொன்னதும் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப கோவமாயிட்டு போய் அங்கே வந்து மியூசிக் டீச்சர்கிட்ட தான் அங்கே கால் பண்ணுறா. அவரோட நேம் வந்துட்டு லீ. வந்து வயலின் பியானோ எல்லாமே கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதுமே எல்லாமே டீச் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. ஸோ அங்கே வீடியோ கால் போட்டு அவரோட முன்னாடி நம்ம ஹீரோயின் அங்கே ப்ளே பண்ணிகிட்ருக்கா, அவருமே அங்கே வந்துட்டு அவளுக்கு அங்கே டீச் பண்ணிகிட்ருக்காரு. சில பசங்க எல்லாருமே சேர்ந்து அங்கே மியூசிக் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்போ அங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக யாரோ வயலின் ப்ளே பண்ணாங்கல்ல, எங்கே இருந்து இந்த சவுண்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு வேமா அங்கே வெளியே போகிறாங்க. பார்த்தா அந்த சைட்லேருந்து அந்த லின் வரவுமே ஏய் நீ தான் இப்போ மியூசிக் ப்ளே பண்ணியான்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது அவள் ஆமான்னு சொல்கிறா, போய் தான் பேசிகிட்டு இருக்கா. ஸோ ரொம்பவே அவன் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறான். இவங்க அம்மா வந்து உங்களுக்காக ஃப்ரூட்ஸ் அனுப்பியிருக்காங்க மேடம்னு சொல்லிட்டு கொண்டு வந்ததுமே அந்த பேச்சை கேட்டதுமே அவளுக்கு ரொம்பவே பயமாயிருது. அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு போய் டஸ்ட்பினில் போட்டுட்டு அவங்க அம்மாட்ட கால் பண்ணி நான் உங்களுக்கு எனக்கு எதுவுமே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா, எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, எல்லாருக்கும் நான் ஒரு பூவரோட பொண்ணுன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. ஸோ அப்பாங்க நம்ம ஹீரோயின் வந்து அந்த ஃப்ரூட்ஸ் அந்த பைசா எல்லாமே இருக்கிறத பார்த்துட்டு அவள் ஷாக்காகி போயிட்டு அவகிட்ட வந்து எதுக்காக நீ இப்படிலாம் பிஹேவ் பண்ணிகிட்ருக்க, உன்னோட அம்மா ஆசையாக அனுப்புனதை நீ இப்படிலாம் வேணான்னு வந்து குப்பையில் போடுவியான்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்க, நான் அப்படிலாம் எதுவுமே பண்ணலை, நான் வீட்டுக்கு வந்ததுலேருந்தே பார்த்துட்ருக்கேன், நீ என்னை டார்கெட் பண்ணுற, ஸ்கூல்லையுமே அதே மாதிரி தான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேலே பழிய போட்டு பேசும்போது அப்போ அங்கே அந்த பையனுமே வந்து அவளுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு ஹீரோயினை எதுக்காக நீ அவளை இப்படி டீஸ் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அங்கே சண்டை போடுறான். பிறகு ஸ்டூடெண்ட்ஸ் பேசிட்டு இருக்காங்க. மாஸ்டர் லீ திரும்ப ரிட்டர்ன் வர போறாரு சைனாக்கு, வந்து சில ஸ்டூடெண்ட்டையுமே அவர் சூஸ் பண்ணிட்டாரா, அவங்களுக்கு தான் வயலின் ப்ளே பண்ணி சொல்லி கொடுக்க போறாருன்னு சொல்றாங்க. ஸோ அங்கே லீமே வந்து அங்கே ப்ராக்டிஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு இருக்காரு. பார்த்தா அந்த லின்னுக்கு பர்த்டே போல, ஸோ அதுக்காக பார்ட்டி அங்கே வந்து கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே ஜூன் வந்து நீ வந்து இந்த பர்த்டே பார்ட்டியில் எதுவுமே வந்து தப்பாக வந்து பிஹேவ் பண்ணக்கூடாது, அவள் இத்தனை வருஷமாக நம்மளோட வீட்டில் தான் இருந்துகிட்ருக்கா, ஸோ அவள் நம்மளோட சிஸ்டர்ன்றதை உன் மைண்டில் ஏற்றிக்கோ, அவளோட பர்த்டேவை வந்து ஏதாச்சும் நீ வந்து வேலை பண்ணேன்னு வச்சுக்கோமே, நான் வந்து சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு பேசும்போது அவங்க அம்மாவுமே அதே மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஒன்று அதுக்கப்புறம் இந்த வீட்டிலே நான் இருக்க விட மாட்டேன், வீட்டை விட துரத்தி விட்டுருவேன்னு சொன்னதும் எனக்கு ஒன்றும் அக்கறை கிடையாது அவளோட பர்த்டேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோமாயிட்டு இருக்கா. ஸோ உங்கள் லின் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பார்ட்டியை நல்லா செலிப்ரேட் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினை பார்த்து அவங்க ரொம்பவே டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இவெல்லாம் இந்த பார்ட்டிக்கு வரதுக்கே தகுதி கிடையாது அது இதுன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. பட் அவங்க பிரதரோட சேர்ந்து பேசிகிட்டு இருக்கும்போது அந்த மாஸ்டர் லீ அங்கே வந்ததுமே இந்த லின் அவர்கிட்ட பேசுகிறதுக்காக போகிறா. பட் அவர் வந்து இக்னோர் பண்ணிவிட்டு நேராக நம்ம ஹீரோயின்கிட்ட போய் அங்கே ஒரு ரிங்கை கொடுத்து நான் அவங்க கூட சேர்ந்து ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசுகிறாரு. இவளுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. பிறகு இங்கே என்னோட இயர்ரிங்கை காணமேன்னு சொல்லிட்டு அங்கே அவங்க ஃப்ரெண்டு வந்து சொன்னதுமே நான் உன்னோட ரூமுக்கு தான் போனேன்ப்பா, அங்கே எது விழுந்திருக்குமான்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது பர்சன் வந்து ஐ திங்க் அந்த ரூமில் வந்து யூன்ஷி தான் போனாங்க, ஒருவேளை அவங்க தான் திருடி இருப்பாங்களான்னு சொன்னதுமே இந்த லேடி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு வேமா அங்கே வந்து போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயின் அங்கே உட்காந்துட்டு இருந்தா அவளோட பக்கத்தில் தான் அந்த ஜுவல்லரிஸ் எல்லாமே இருக்குது. அதை பார்த்துட்டு ரொம்ப கோவமாயிட்டு நீ இப்படி என்னோட ஜுவல்லரிஸ் எடுத்திருப்பியா, உனக்கு என்ன தைரியம் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு அங்கே பேசும்போது அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அது என்னோடது மரியாதை வையின்னு சொல்கிறா.
பட் அவங்க அம்மா எல்லாருமே வந்துடுறாங்க. நீ இப்படி திருட்டு வேலை கூட பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு அவங்க வேற பேசிட்டு இருக்காங்க. அவங்க பிரதருமே வந்து கத்துறான். பட் ஹீரோயின் யாருக்குமே எந்த ஒரு பதிலுமே சொல்ல மாட்டா. அப்போ அங்கே தாத்தா வந்ததுமே இப்படி என்னோட இயரிங்கை வந்து அவள் திருடிட்டு அதை டேமேஜ் வேற பண்ணியிருக்கா, அது டைமண்ட் அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ அப்போ அங்கே ஒரு லேடி வர்றாங்க. இப்படி நீங்கள் வந்து அவங்க மேலே பழைய போகிறத முதல் ஸ்டாப் பண்ணுங்கள். அவங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் கிடையாது. அவங்க ரொம்ப பெரிய டிசைனர். அவங்க ஏகப்பட்ட ஜுவல்லரிஸ் இதே மாதிரி டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. உங்களை போய் அவங்க ஏன் திருடணும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசும்போது அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. பர்சன் வந்து இப்படி மேக்கப் ரூமில் இந்த ஜுவல்லரியை நீங்கள் வந்து மிஸ் பண்ணியிருக்கீங்க இந்தாங்கன்னு சொல்லிட்டு அங்கே கொடுத்ததுமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே எல்லாத்துக்குமே அசிங்கமாக போயிடுது. பட் ஹீரோ ஏன் நாங்கள் எதையுமே கண்டுக்கல. அவங்க பிரதர் அங்கே சாரி கேட்குறான். பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்னை பற்றின்னு எனக்கு எந்த கவலையுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் பாட்டு கண்டுக்காமல் அங்கேருந்து போயிடுறா. அப்போ அவங்க அப்பா அங்கே கையை பிடிச்சிட்டு என்ன நீ வேலை பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டதுமே நம்ம ஹீரோயின் எதுவும் உங்ககிட்ட பேச எனக்கு விருப்பம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகுறா. அப்போ அங்கே ஷாவும் ஷென்மே வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயினை ஷாவ் அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதுமே அப்போ அங்கே ஷென் அவன் மேலே எனக்கு எல்லாருமே சேர்ந்து பழி போட்டிருக்காங்க அவள் திருநான்னு சொல்லிட்டு. பட் அவளே வந்து ஒரு டாப் டிசைனர்ன்றப்ப இதே மாதிரி ஏகப்பட்ட ஜுவல்லரி வச்சுருக்கும் போது அவள் ஏன் வந்து திருட போகிறா அப்படின்ற சொல்லிட்டு பேசினதுமே அதை கேட்டுட்டு அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா நான் இந்த வீட்டில் வந்துட்டு இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பமே கிடையாது, கூடிய சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு நான் போயிடுவேன்னு சொல்லும்போது நீ பேசாமல் என்னோட வீட்டில் வந்து இரு, நான் உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிறேன்னு சொன்னதும் ஸ்கூல்ல இருந்துக்குவேன் அந்த கேம்பஸ்லன்னு சொன்னதுமே அங்கே ஃபுட்டு வந்துட்டு சரி கிடையாதுன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ நீ வந்து நான் சொல்கிறத கேட்டு என் வீட்டில் இரு நான் பார்த்துக்கிறேன்னு அவன் சொல்கிறான். பிறகு இங்கே அவங்க பிரதர் வந்து இப்படி சிஸ்டருக்கு வந்து ஏகப்பட்ட பெரிய மனுஷங்களாம் தெரியுது, அவள் வீட்டை விட்டு போயிட்டான்னா நம்மளுக்கு தான் பிரச்சனை, ஸோ நம்மளை வீட்டிலே வந்து இருக்க சொல்லலான்னு சொல்கிறாங்க தாத்தாட்ட. அப்போ அவங்க அம்மாவுமே அவள் வந்து நம்மளோட பிளட் ரிலேஷன்ஷிப் நம்ம வந்து திரும்ப கூப்பிட்டோன்னா கண்டிப்பாக அவள் வந்துடுவான்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு அங்கே மெய்டிட்ட கால் பண்ணி இன்றைக்கி அவள் வீட்டுக்கு வந்தானா அவளுக்கு பிடிச்சமான சாப்பாடை நீங்கள் வந்து ரெடி பண்ணி அவளுக்கு கொடுங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாமே பார்த்துட்டு லின்னுக்கும் அவளோட ஃப்ரெண்டுக்குமே அங்கே ரொம்பவே வைத்தச்சல் ஆகிட்டு இருக்கு. இந்த லின் அவங்க ஃப்ரெண்டுகிட்ட நம்ம ஹீரோயினுக்கு எதிராக தூண்டி விட்டு அவங்க அப்பாட்ட அங்கே வந்து கம்ப்ளைண்ட் பண்ண சொல்கிறா. உடனே அவளும் வந்து அவங்க அப்பாட்ட அவள் வந்து என்னை ரொம்பவே இன்றைக்கி பார்ட்டியில் வச்சு இன்சல்ட் பண்ணிட்டாப்பான்னு சொன்னதும் அந்த ரொம்ப கோவமாகிட்டு நம்ம ஹீரோயினோட தாத்தாட்ட அங்கே கால் பண்ணி உங்கள் பேத்தி என்னோட மகளை எப்படி இன்சல்ட் பண்ணலான்னு சொன்னதும் அவர் நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு யுன்சி நினச்சான்னா உங்கள் பொண்ணோட லைஃபவே ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவா, ஸோ நீங்கள் பார்த்து அவளை ஒழுங்காக இருக்க சொல்லுங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவர் ரொம்பவே பயந்து போயிட்டு நீ வந்து இதுக்கப்புறம் அந்த பொண்ணுகிட்ட இருந்து ஒழுங்காக விலகி ஏறு, நம்மளோட பிஸ்னஸ் கொலாபரேஷனே கேன்சல் ஆச்சுன்னா என்ன பண்ண முடியும், ஒன்றால் தெருவுக்கு வரணும்னு நீ ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவமாயிட்டு அங்கே ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. ப்ரப்போசர்கிட்ட கால் பண்ணி எனக்காக ஒரு ரூம் நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்க முடியுமா கேம்பஸ்லன்னு சொல்லிட்டு கேட்குறா. அவருமே ஓகே பண்ணிடலாமான்னு சொல்கிறாரு. ஹீரோயின் அங்கே வீட்டுக்கு போய் ட்ரெஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ண போனதுமே அவங்க அப்பா கோவமாயிட்டு நீ லிடோட ஃப்ரெண்டுகிட்ட எதுக்காக அசிங்கம் பண்ண, ஸோ அவள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா, இதனால் வந்து நம்மளோட பிஸ்னஸ் கொலாபரேஷனே கேன்சல் ஆகிற லெவலுக்கு வந்திருக்குன்னு சொல்லும்போது அவள் எதுவுமே கண்டுக்கல. அவள் ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமே இந்த வீட்டில் நான் இருக்க போகிறது கிடையாது, என்றைக்குமே நான் ரிட்டர்னுமே வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவள் பாட்டு அங்கே வந்து கிளம்பி போனதுமே இவளுக்கு இவ்வளோ தைரியமானு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. அவளை ஒரு வழி பண்ணி விடணும்னு சொல்லிட்டு கோவப்படும் போது அப்போங்க ஃப்ரெண்டும் அவங்க அப்பாவுமே வந்துட்டு அவங்க வீட்டில் சாரி கேட்குறாங்க. தெரியாமல் ஏதோ என் பொண்ணு மிஸ்டேக் பண்ணிட்டா அவங்க பேத்திட்ட சொல்லி எங்களை மன்னிக்க சொல்லுங்கன்னு சொன்னதும் அவங்க எல்லாருக்குமே என்னடா இவங்க வந்து மன்னிப்பு கேட்குறாங்க இப்போ தான் அது இதுன்னு பேசினாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. பேத்தி ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு பர்சன் அப்படின்றத சொல்லிட்டு போனதும் அதை கேட்டுட்டு அவங்க அப்பாவுக்கு ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு அவள் தன்னோட ஐடென்டிஃபைவை நம்மகிட்ட எதுக்காக மறைச்சி வச்சிருக்கா, அவள் இவ்வளோ பவர்ஃபுல்லாக எப்படி இருக்கா, ஸோ அவளை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து நம்ம வச்சுட்டோன்னா நம்மளுக்குமே ரொம்ப நல்லது தானே, இன்னுமே நம்மளுக்கு பேர் நல்லா கிடைக்கும்னு சொல்லிட்டு அங்கே ஐடியா பண்ணுறாங்க, நிறைய பார்ட்னர்ஷிப்புமே கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க பிரதருமே நம்ம எல்லாருமே சேர்ந்து அவங்ககிட்ட அங்கே சாரி கேட்கணும் அப்படின்றதையுமே சொல்கிறான். தான் அவனோட வீட்டுக்கு அங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கான். அப்போ அங்கே ஷென் ரெண்டு பேர்த்தையுமே பார்த்து ரொம்பவே ரொமான்டிக்கான கப்புள்ஸ் மாதிரி இருக்கீங்களேப்பா அப்படின்ற சொன்னதும் கொஞ்ச நாளைக்கு தான் அந்த வீட்டில் நான் இருக்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போகிறான். அங்கே போனால் அவன் ஏகப்பட்ட அங்கே ட்ரெஸ் எல்லாமே அவளுக்காக வாங்கி வச்சுருக்கான். ஸோ அதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே கொஞ்சம் வந்துட்டு நல்லா இருக்குது, ஃபீல் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு அவங்க அம்மா அங்கே கால் பண்ணி பர்த்டே விஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இவங்க வளர்த்தவங்க தான். அப்போ அங்கே ஹீரோவுமே அவளுக்காக கேட்கலாமே கொண்டு வந்து கொடுத்ததுமே அதை அவள் ரொம்ப ஆசையாக சாப்பிட்டுட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே அவன் ஸ்கூலுக்கு அங்கே ட்ராப் பண்ண போனதுமே நீ வந்து எனக்கு கொடுத்த பில்ஸ் எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவ் மாதிரி இருக்கேப்பா அப்படின்ற சொன்னதும் அதை பற்றிலாம் நீ கவலைப்படாத, இது உனக்கு தான் சொல்லிட்டு அவங்க ஒரு பெரிய பேக்கே கொடுக்குறான். அப்போ அங்கே ஸ்கூலுக்கு அங்கே போகும்போது லீவே வந்து நான் வந்து கூடிய சீக்கிரம் உனக்கு வயலின் வந்து கண்டிப்பாக நல்லபடியாக கற்றுக் கொடுப்பேன்றதை சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. அப்போ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. அவங்க பிரதர் நடந்து எல்லாத்துக்குமே சாரி கேட்டுட்டு நீ இதுக்கப்புறம் இந்த வெளியெல்லாம் இருக்க வேணாம் வீட்டுக்கு வந்துடுன்னு சொல்லிட்டு அவன் கூப்பிடுறான். அங்கே தாத்தா எல்லாருமே அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோயின் நான் இதுக்கப்புறம்
அந்த வீட்டுக்கெலாம் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவமாயிட்டு அங்கேருந்து போகும்போது அப்போ அங்கே அவர் ரொம்ப கோவமாயிட்டு அந்த லின்ட்ட உன் சத்தியா அவள் எவ்வளோ வந்துட்டு எல்லாத்துலேயும் டேலண்டாக இருக்கா, எவ்வளோ பேரை தெரிஞ்சு வச்சுருக்கா, ரெண்டாவது அவர் எவ்வளோ பெரிய ஜுவல்லரி டிசைனர், அதுக்கப்புறம் வயலின் வேறு நல்லா ப்ளே பண்ணுறா அப்படின்ற சொன்னதும் தாத்தா நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த வயலின் ப்ளே பண்ணுற காம்படிஷனில் நான் தான் ஃபஸ்ட்டு வருவேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிட்டுருக்கா. இல்லை நம்ம ஹீரோயினுக்காக அவன் ஃபுட் எல்லாமே அங்கே வந்து ரெடி பண்ணி கொடுக்குறான், சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறா. ஸோ நெக்ஸ்ட் எங்கள் காம்படிஷனுமே இங்கே ஸ்டார்ட் ஆகிடுது. அப்போ அங்கே அந்த லின்னோட வயலின் வந்து இப்போ அருந்து போயிடுச்சு போல், இவ தான் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து இங்கே பழிய போட்டுட்டு இருந்தாலுமே ஹீரோயின் எதை பற்றியுமே கண்டுக்கவே இல்லை. அப்போ அங்கே டீச்சர் வந்து அதாவே அருந்திருக்கு, ஸோ இப்போ காம்படிஷன்லேருந்து அவள் வெளியே போயிட்டான்னு சொல்லிட்டு ஹீரோயினை போய் அங்கே ப்ளே பண்ண சொல்கிறாங்க. அவங்க பியானோ வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்கா, ரொம்ப சூப்பராக அங்கே வந்து ப்ளே பண்ணுறா. அதை பார்த்துட்டு எல்லாருமே வாவ் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு அங்கே அவங்க அம்மா வந்ததுமே அம்மா இப்படி என்சி தான் என்னோட வயலினை வந்து அறுத்து விட்டுட்டான்னு சொல்லிட்டு அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணதும் கண்டிப்பாக நான் நியாயம் கிடைக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு பேசும்போது டீச்சர் வந்துடுறாங்க. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, உண்மையிலே வந்து அதை தான் அருந்து போயிருக்கு, அவள் வந்து எதுவுமே பண்ண கிடையாது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அங்கே வந்து வீடியோவுமே இப்போ எவிடன்ஸ் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது செக் பண்ணி பார்த்தா அங்கே அவளே வந்து தான் அங்கே அறுத்து விட்டுருக்கா. ஸோ அதை பார்த்துட்டு அவங்களுக்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு, இது எல்லாமே ஃபேக், இவளாவே ரெடி பண்ணியிருக்காமா என் மேலே பழி போடணுன்றதுக்காகன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அவள் ஃப்ரெண்டுமே அவளுக்கு ஏற்றுக்கிட்டாங்க, ஜாலரா அடிக்கிறா. அப்போ அங்கே நம்ம டைரக்டர் வந்துடுறாரு, நீங்கள் ஆளாளுக்கு வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு இருக்காதீங்க, அந்த பொண்ணுக்கு நானாக அட்மிஷன் கொடுத்தேன், திறமை ரொம்பவே பெரிய விஷயம் அப்படின்றத அங்கே சொல்கிறாரு. திறமை இங்கே யாருக்குமே கிடையாது, ஸோ எல்லோரும் வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு இருக்காதீங்க. ரெண்டாவது லின் இப்போ வரைக்கும் நீ பண்ண ஃப்ராடுத்தனை எல்லாத்துக்குமே என்கிட்ட எவிடன்ஸ் கிடைச்சிருச்சு, நீ இப்போ போலீஸை கூப்பிட போகிறேன், கண்டிப்பாக உன் மேலே இந்த டைம் நான் கம்ப்ளைண்ட் தான் பண்ண போகிறேன்னு சொன்னதும் அவளுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே பயமாயிருது. பிறகு அங்கே நம்ம ஷாவ் ஹீரோயின்ட்ட என்னப்பா இன்றைக்குமே நான் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், எனக்கு எதுவும் தேங்க்யூ இல்லையான்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு வரான். அப்போ அங்கே அவனுக்காக ஒரு அவள் சாக்லேட் கொடுத்ததுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குப்பான்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு வந்துட்டு இருக்கான். இங்கே இவங்கள பார்த்தா ரொம்ப டென்ஷனில் இருக்காங்க, போலீஸ் வந்துட்டாங்க, இப்போ இவளுக்கு எதிராக எல்லா எவிடன்ஸுமே கிடச்சிருச்சு, இவளை அரெஸ்ட் பண்ணி போட்டுருவாங்களே, நம்ம என்ன பண்ணுறது, பேசாமல் யூனிவர்சிட்ட போய் சாரி கேட்கலாம், வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ அங்கே வந்து இவளுக்கு எதிரான எவிடன்ஸ் எல்லாமே கிடச்சிருச்சு, நாங்கள் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோன்னு சொல்லும்போது அப்போ அங்கே அவங்க பிரதர் நீ எதுக்காக இப்படிலாம் பிஹேவ் பண்ணிகிட்ருக்க, ப்ளீஸ் நீ வந்து தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, அவன் தானே நீ மன்னிச்சிருன்னு சொல்லதும் அந்த இன்னுமே பயந்து போயிட்டு சிஸ்டர் நான் தெரியாமல் பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லும்போது அங்கே அவளுக்கு அந்த வில்லேஜ்லேருந்து கால் வந்துடுது, வளர்த்த அம்மா தான் கால் பண்ணுறாங்க, எனக்காக லின்னு நீ மன்னிச்சு விட்டுருமான்னு சொல்கிறாங்க. என்ன விஷயம்னு பார்த்தா நம்ம ஹீரோயினை வளர்த்ததே அந்த லின்னோட அம்மா தான் போல். ஸோ அவங்க பேச்சை கேட்டுட்டு இவளுக்கு வேறு வழி இல்லாமல் அங்கே வந்து ஒத்துக்க வேண்டியதாக இருது. ஸோ நான் என்னோட வில்லேஜ் அம்மாக்காக நான் வந்து மன்னிச்சு விட்றேன், இன்னொரு டைம் ஆனால் நீ தப்பு பண்ணேன்னா கண்டிப்பாக உன்னை ஜெயிலுக்குள்ளே போட்டுருவேன்னு சொல்லிட்டு அவள் கோவமாயிட்டாங்க வந்து போகிறா. அப்போ ஹீரோ நீ எப்பயுமே என் கூட சேர்ந்து ஒரு மீல்ஸ் கூட சாப்பிட மாட்டேன், இன்னைக்கு வா நம்ம 2 பேரும் போய் சாப்பிட்லான்னு சொன்னதும் என் டைம் இல்லை நான் வரமாட்டேன்னு சொல்கிறா. பட் இருந்தாலும் இப்போ வரைக்கும் அவன் ஏகப்பட்ட ஹெல்ப் பண்ணியிருக்கான், ஸோ ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்றதுனால என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு சரி வா போகலாம் அப்படின்றத சொல்கிறா. அங்கே நம்ம ஹீரோயின் சாப்பிட்டுட்டு இருக்க தைவிய ஆசையாக அப்படியே பார்த்துட்டே இருக்கான். சாப்பிட்டதுமே சரி டைம் ஆயிடுச்சு நான் ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போகிறா. அங்கே அந்த பையன் கூட படிக்கிறவன் நான் தெரியும் நிறைய தப்பாக புரிஞ்சுட்டு வந்து மிஸ்பிஹேவ் பண்ணி பேசிட்டேன் என்னை மன்னிச்சிருப்பான்னு சொல்லிட்டு அங்கே சாரி கேட்டதும் அப்போ அந்த லின்னோட ஃப்ரெண்ட் அங்கே வர்றா. நீ இப்போ வரைக்குமே வந்து எல்லாமே லின்னுக்கு எதிராக தான் பண்ணியிருக்க, நீ தான் வேணுக்குனே பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த ஃபேக்காக வீடியோலாம் எடிட் பண்ணேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே ஹீரோயின் கோவமாயிட்டு கண்ணத்தை சேர்ந்து ஒன்று வைக்கிறா. அப்போ அங்கே அந்த லின் அந்த ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் நான் ஆல்ரெடி டிஸ்ட்ராய் பண்ணிட்டேன், இப்போ எனக்கு எதிராக எந்த ஒரு ஆதாரமும் இல்லை, நீ என்ன உன்னால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவள் கேட்டுட்ருக்கா. அப்போ அங்கே நம்ம ஷாவ் வர்றான். ஹீரோயினுக்காக வந்து ஒரு கிஃப்ட் அங்கே கையில் கொடுத்துட்டு நீ எதை பற்றியும் கவலைப்படாத உனக்காக நான் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். லின் சும்மா இருப்பாளா, ஹீரோயினுக்கு எதிராக ஏதாச்சும் வந்து வேலை பண்ணணுமேன்றதுக்காகவே அங்கே வந்து அவளுக்கு எதிராக ரூமர்ஸை கலப்ப ட்ரை பண்ணுறா. பட் அங்கே அவளுக்கு எதிராகவே எங்கள் போஸ்ட் எல்லாமே போட்டு ரொம்பவே வந்து ரூமர்ஸ் அவளை பற்றி அங்கே போயிட்டுருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட வந்து அந்த மாஸ்டர் லீ நான் தான் அவளுக்கு எதிராக வந்து அங்கே போஸ்ட் எல்லாமே போட்டு விட்ருக்கேன் அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ இங்கே வீட்டில் வந்து அவங்க அம்மா அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு பொண்ணுக்கு எதிராக இப்படி ரூமர்ஸ் எல்லாமே நிறைய வந்துருச்சு, ஸோ என்னால் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல, அவள் காலேஜுக்கு போகிறதே வந்து பெரிய பிரச்சனையாயிரும் போல், அவள் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்ற செட் அங்கே கேட்குறாங்க. ஸோ நம்ம பேசாமல் இவளை ஸ்கூலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை கேட்டுட்டு அவளுக்கு இன்னுமே ரொம்ப ஆத்திரம் அதிகமாகிட்டுருக்கு.
இங்கே நம்ம ஹீரோவோட வீட்டில் நீ கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிக்கணும், அது நல்லா வந்து நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி பொண்ணை தான் மேரேஜ் பண்ணணும்னு சொன்னதும், அப்படிலாம் என்னால் பண்ண முடியாது, எனக்கு பிடிச்ச பொண்ணை தான் நான் மேரேஜ் பண்ணுவேன்னு சொன்னதுமே, என்ன பேசிகிட்டு இருக்க நீ வந்து நாங்கள் சொல்கிற பொண்ணை மேரேஜ் பண்ணாதான் நம்ம பிஸ்னஸ்க்குமே வந்துட்டு கரெக்டாக யூஸாக இருக்கும்னு சொன்னதும், நான் என்னை வந்து யாருக்கு அடமானம் வைக்க விரும்பலை அப்படின்றதாவே சொல்கிறான். நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயின் அவங்க பிக்கப் பண்ணுறதுக்காக வரும்போது அப்போங்க அந்த லின்னோட அம்மாங்க கால் பண்ணிவிட்டு நீ வந்து உனக்கு வந்து எந்த ஒரு தொந்தரவுமே கொடுத்துடாத அப்படின்றதாங்க சொல்கிறாங்க. ஸோ அவட்ட வந்து கொஞ்சம் நீ விலகிருன்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம தாத்தாவை பார்த்தா அங்கே ஒரு டீல் வந்து சைன் பண்ண போகிறாரு போல். ரொம்பவே சந்தோஷமாயிட்டாங்க எல்லாருமே. சைன் பண்ண போகிற டயத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒரு கால் வருது. வந்ததுமே அவங்க உங்கள் கூட சேர்ந்து கொலாப்ரேஷன் பண்ணுறது இல்லைங்க, விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிட்டு போனதுமே தாத்தா ரொம்ப கோவமாயிட்டு ஹீரோயின்ட்ட கால் பண்ணி இந்த வேலை பண்ண எல்லாத்தையும் கெடுத்து விட்டியான்னு சொன்னதுமே, நீங்கள் வந்து என்னோட அம்மாவுக்கு அங்கே கால் பண்ணி நீங்கள் வில்லேஜில் மிரட்டி இருக்கீங்க, அதுக்கப்புறம் நான் எப்படி உங்களை சும்மா விடுவேன்னு சொல்லிட்டு அவ ரொம்ப கோவமாகறா. இங்கே நம்ம ஹீரோ அவளுக்கு ஃபுட் எல்லாமே சர்வ் பண்ணிட்டு நீ எதை பற்றியுமே யோசிச்சுட்டு இருக்காம உன்னோட படிப்பில் வந்து நீ கவனத்தை செலுத்தணும், இந்த மாதிரி விஷயத்துலலாம் நீ கவனம் செலுத்தாத அப்படின்றத அவன் சொல்கிறான். மேக்ஸ் கிளாஸில் அங்கே காமிக்கிறாங்க. அங்கே ப்ரொஃபஸர் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு நீ வந்து ரொம்பவே டேலண்டான ஸ்டூடெண்ட், ப்ராஜெக்டில் எனக்கு ஹெல்ப் பண்ண அதே மாதிரி நீ இப்போயுமே எனக்கு ஹெல்ப் பண்ணி என்னோட அசிஸ்டண்ட்டாக வந்துருன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அதை கேட்டுட்டு என்ன வந்து பேசிகிட்டு இருக்கீங்க, எவ எப்படியும் வந்து உங்களோட அசிஸ்டண்ட்டாக வருவான்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கேட்டதுமே அதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், அவர் ரொம்பவே டேலண்டான பொண்ணு, எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுவான்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது பட் ஹீரோயின் எனக்கு அதில் விருப்பம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து போனதுமே அதை கேட்டுட்டு அங்கே அவருக்கே ஷாக்காகி போயிடுது. ஸோ அங்கே இந்த லின் ரொம்ப சோகத்தில் இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணி மேக்ஸ் ப்ரொபோசருமே அவளை ரொம்ப பாராட்டினார் தெரியுமாப்பா அப்படின்ற விஷயத்த சொன்னதும் ஆல்ரெடி இவ ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அங்கே ரொம்ப சோகத்தில் இருக்கா. இதை கேட்டதுமே இன்னுமே வயிற்றுச்சலாயிட்டு இருக்கு. பிறகு அவங்க அம்மாங்க கால் பண்ணி இந்த லின்ட்ட நீ என்னப்பா ஸ்கூலில் எப்படி இருக்கா, புது ஸ்கூல் பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸ்கூல் முடிஞ்சதுமே வீட்டுக்கு வந்துருன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அந்த ப்ரொபோசர் வராரு. உங்கள் பொண்ணு யுன்ஷி வந்து ரொம்பவே டேலண்டான பொண்ணுமா, அவள் வந்து 13 வயசாக இருக்கும் போதே எனக்கு வந்து அவ்வளோ ஒரு ஹெல்ப் பண்ணி பெரிய ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து பண்ணி கொடுத்துருக்கா அப்படின்ற சொல்லிட்டு பேசினதும் அதை கேட்டு இவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. அவள் எப்படி வந்து இவ்வளோ தூரத்துக்கு எக்ஸ்ட்ரா நிறைய ஸ்டூடெண்ட்டாக இருக்க முடியுதுன்னு சொல்லிட்டு அங்கே யோசிக்கிறாங்க. அவளுக்கு திறமை இல்லைன்னு நினச்சிட்டோமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. கிளாஸில் பார்த்தாங்க ஒரு பையன் வந்து உன்னை விட இந்த டைம் நான் தான் வந்து மார்க் ரொம்ப அதிகமாக மேக்ஸில் வாங்குவேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கான். என்னை வந்து நான் அப்படி வந்து ஒருவேளை ஜெயிச்சிட்டேன்னா நான் சொல்கிறத நீ கேட்கணும்னு சொல்லிட்டு அவன் பெட்டு கட்டினதுமே ஹீரோயின் கண்டிப்பாக ஏன் இல்லை காம்படிஷன் வச்சுக்கலாம் அப்படின்றத சொல்கிறா. கிளாஸ்க்கு வந்ததுமே இன்னைக்கு ரிசல்ட் வந்துடும் லட்சணம் தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு மேலே மார்க் வந்து அதிகமாக வந்தாலுமே சீட் தான் பண்ணியிருக்கணும், பட் அதுக்குமே உனக்கு வழி இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயினை ரொம்ப இன்சல்ட் பண்ணதுமே எதுக்காகப்பா அதுக்குள்ளே வந்து இவ்வளோ பேச்சு பேசிகிட்டு இருக்கா, ரிசல்ட் வரட்டுமே பார்த்துக்கலாம் நம்ம சொல்கிறா. எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்பயுமே நம்ம ஹீரோயினை டீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் அவள் இதை பற்றியும் கவலைப்படலை. ரிசல்ட் வந்ததுமே எல்லாருக்கும் ரொம்ப ஷாக்காகி போயிடுது. ஹீரோயின் தான் டாப் ஸ்கோரராக வந்திருக்கா. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்து வயிற்றுச்சலாயிட்டு கண்டிப்பாக நீ சீட் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. அவள் எதை பற்றியும் கண்டுக்கலை. நம்ம ஹீரோவில் பிக்கப் பண்ணுறதுக்காக வந்திருக்கான். ஸோ ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அவன் கூட சேர்ந்து அவங்க வந்து கிளம்பிட்டேக்கா. அப்போங்க அவன் அவளுக்காக சாக்லேட்டாமே கொடுத்ததுமே அவள் ரொம்பவே சந்தோஷமாயிட்டு சாப்பிடும்போது கங்க்ராச்சுலேஷன் பண்ணுறான். உன்னை விட இன்டெலிஜென்டான ஸ்டூடெண்ட் வேறு யாருமே உன் கிளாஸில் கிடையாது அப்படின்றத அவன் சொல்கிறான். பிறகு ஹீரோயின் கிளம்பி போகும்போது ஹீரோட்ட இப்படி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வேற சொல்லியிருக்காங்கன்னு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அங்கே ஷென்மே சொல்கிறான் நீ வந்து ஆசைப்படுறதுனால அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிக்க முடியாதுப்பா, அவங்க குடும்பம் ரொம்ப பெரிய பணக்கார குடும்பம், ரெண்டாவது அவங்கள மாதிரி ஃபேமிலியிலலாம் பிஸ்னஸ் மேரேஜ் தான் நடக்கும், அது உனக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன்னு அவன் சொல்கிறான். நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயின் அங்கே ஒரு ஆஃபீஸரை போய் மீட் பண்ணுறா. அப்போ அந்த ஆஃபீஸர் சிஸ்டம் எப்படி வந்து ஹேக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணுறாரு. நம்ம ஹீரோயின் அந்த இன்டெலிஜென்ட்டோட டீம்லேயுமே ஒர்க் பண்ணிகிட்ருக்கா போல். ஸோ மீட் பண்ணுறதுக்காக அங்கே போகிறா. இப்படி ஹேக் பண்ணியிருக்காங்கன்ற விஷயத்த சொன்னதுமே அவங்க வந்து எல்லாத்தையுமே வந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து எல்லாம் சரி பண்ணிடுறா. ஸோ அந்த ஹேக்கர்ஸ் வந்து ரொம்பவே டென்ஷனாகி போயிடுது. இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணோம் பட் கொஞ்ச நேரத்தில் வந்து எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அந்த ஆளுங்களையுமே அங்கே அரெஸ்ட் பண்ணி அங்கே தூக்கிட்டு வந்துடுறாங்க. நம்ம ஷாவுக்கு வந்து ஒரு பொண்ணை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க மிங்ஸின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து ரொம்பவே ஹாப்பியாக அங்கே ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கா. பட் நம்ம ஷாவ் அங்கே வரலன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு எங்கள் வீட்டுக்கு போகிறா. பார்த்தா நம்ம ஹீரோயின் அவங்க பிரதரோட சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாக அங்கே அந்த ஏரோலா வீட்டு அங்கே வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கா. பிரதர்னா அவ வந்து கூட பிறந்தவே இல்லை, எப்பயுமே கூட சேர்ந்து சின்ன வயசுல இருந்த பையன். ஸோ பிரதர் தான் ஆசையாக கூப்பிட்டுட்டு இருக்கா. அப்பாங்க நீ இவளுக்காக தான் என்னை இன்னைக்கு மீட் பண்ண வரலையான்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு பேசிகிட்டு இருக்கா. சரி ஓகே உனக்கு எனக்கு வந்து ஒரு காம்படிஷன் வச்சுக்கலாம், ஏரோ வந்து யார்
400 மீட்டர் தொலைவில் வந்து அதிகமாக விடுறாங்களோ அவங்க வந்து ஜெயிச்சதா வச்சுக்கலாம். அவங்க என்ன வந்து கேட்டாலுமே பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா. ஸோ நம்ம ஹீரோயின்மே ரொம்ப சூப்பராக அங்கே ப்ளே பண்ணதுமே அதை பார்த்துட்டு இவளுக்கு ரொம்ப வயிற்றுச்சலாயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் நல்ல ஒரு ஷூட்டரும் கூட. ஸோ அது இவளுக்கு தெரியாமல் வந்து இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டா. ஸோ அவங்க வந்து பதிலுக்கு அவங்க வந்து ஏற விட்டு 2 பேத்துக்குள்ளே இப்படியே போய் வாய் தகராறுமே ஆயிடுது. ஸோ வந்து தோற்று போயிட்டா என்ன வந்து பனிஷ் பண்ணணுமோ பண்ணலாம்ல. அவட்ட மிஸ்பிஹேவ் பண்ணி பேசினதுக்கே உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஷாவோட பர்சன் அங்கே ஒரு கண்ணாடியை உடைச்சு அவளோட கண்ணில் போய் அங்கே அட்டாக் பண்ணிடுறாங்க. இதை பார்த்துட்டு அவங்க அப்பாவுக்கு ரொம்ப கோவமாயிட்டு அவங்க எந்த மாதிரி வந்து ட்ரீட் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக நான் இதுக்கு வந்து பழி வாங்காம விட மாட்டேன், அந்த ஷாவையுமே உனக்கு தான் நான் மேரேஜ் பண்ணி வைப்பேன், நான் பார்த்துக்கிறேன்னு அந்த சொல்கிறாரு. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே ஹீரோ கூட பேசிகிட்டு இருக்கும்போதே அவளுக்கு கால் வந்துடுது. அவள் ரொம்ப பயந்து போய் வேமா அங்கேருந்து ஓடிட்டேக்கா. அவனுமே இதற்கு என்ன விஷயமோன்னு சொல்லிட்டு அவன் வந்து என்னென்னு விசாரிக்க சொல்லிட்டேக்கான். பிறகு அங்கே தான் அந்த ஷாவு தான் அவங்க அம்மாவை வந்து கிட்னாப் பண்ணி வச்சுருக்கா. அம்மானா அந்த வளர்த்தவங்கள தான் அவங்க எல்லாத்தையுமே போட்டு பயங்கரமாக அடித்ததுமே இப்போ நீ வந்து என்ன தைரியம் தான் என்கிட்டருந்து என்னோட லவரை வந்து பிரிச்சுட்ட, நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன், என் கண்ணை இந்த மாதிரி பண்ணிட்டே என்னை யார் வந்து மேரேஜ் பண்ணுவாங்க, என் லைஃப்பவே நீ தான் கெடுத்த, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே எங்கள் கோவமாயிட்டு அங்கே வந்து அட்டாக் பண்ண போகிறா. அவங்களையுமே ஷூட் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டினதுமே எங்கள் அம்மா மேலே நீ கை வைக்காத, உனக்கு என் மேலே பகை இருந்துச்சுன்னா நீ என்ன வேணாலும் என்னை பண்ணுன்னு சொல்லும்போது அப்படின்னா ஓகே ஃபஸ்ட்டு உன் கையை நீ கட் பண்ணிக்கோ, நீ உயிரோடு இருக்க வரைக்கும் எனக்கு எதுவுமே விளக்காதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. ஹீரோயின் அவளை அங்கே அட்டாக் பண்ணி அங்கே அவள் கையில் இருக்க கண்ணையுமே இங்கே பிடிங்கிடா. அப்பவே இன்னுமே கோவமாயிட்டங்க பேசினதுமே ஹீரோயின் பயங்கரமாக போட்டு அங்கே வர பர்சன்ஸ் எல்லாத்தையுமே அடித்ததுமே இதுக்காக அவளுக்கு வந்து கோவம் வந்துட்டு இருக்குன்னு அவங்க அம்மாட்ட கேட்டது இருந்துமே சின்ன வயசுலேருந்தே அவளுக்கு ரொம்பவே ஸ்ட்ரெஸ் இருந்துட்டுருக்கு. ஸோ அவளுக்கு அளவுக்கு அதிகமாக கோவம் வரும்போது இப்படி தான் வந்து மாற்றவங்க செத்தாங்க அப்படின்ற விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலப்பான்னு சொன்னதும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம ஹீரோயினை ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அப்படியே அங்கே மயக்கமாயிடுறா. வீட்டுக்குமே அங்கே காப்பாற்றி அங்கே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அவங்க அம்மா கூட சேர்ந்து வீட்டில் வந்து வில்லேஜ்லேயே திரும்ப அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்கே கதவை யாரோ நாக் பண்ணுறாங்க. போய் அங்கே ஓப்பன் பண்ணால் நம்மளோட ஹீரோ தான் நிற்கிறான். ரொம்ப சிரிச்சுட்டே ஹாப்பியாகிட்டு நின்றுட்டுருக்கான். ஸோ யார் என்ன சொன்னால் நான் உன்னை விட மாட்டேன், நீ தாண்டி எனக்குன்ற மாதிரி அவன் பார்வை இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சக்கா இப்போ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.